அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பெரும்பாலான குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல சில விரிசல்கள், வெறுப்பு இதெல்லாம் வந்துடுது. அப்ப இதெல்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒரே வீட்டுக்குள் கணவன் மனைவி இருந்தாலும் உணவு எல்லாம் அதுக்குண்டான ஒரு ஆதிபத்தியம் கொடுப்பாங்க. அவங்கவுங்க ஒரு அந்யோன்யம் இல்லாத தம்பதிகளாக இருப்பாங்க. ஆனால் வெளியில போகும்போது எல்லாம் ஹாப்பினஸா போவாங்க. பிறருக்காக தான் ஹாப்பினஸா போவாங்க, தனக்காகலாம் இல்லை. அப்ப அதற்கடுத்து பொருளாதாரம். அப்ப அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வலிமை இல்லாமல், பொருளாதாரத்துல ஒரு பெரிய வலிமை இல்லை. அப்ப அந்த வலிமை இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் குடும்ப ஒற்றுமையும் வேணும். அதே சமயத்தில் என்ன சொன்னா பொருளாதாரம் வேணும். குடும்ப ஒற்றுமை வந்துருச்சுன்னா தான் பொருளாதாரம் நிறைய தேவைப்படும். ஏன்னா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அது கேட்டது என்ன கேட்டீங்க, எது கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு தகுதியை ஒரு ஆண்மகன் வளர்த்துக்கிடணும். அப்ப இதற்கு சாஸ்திரத்தில் ஒரு அற்புதமான 2 திதிகள் இருக்கிறது. அந்த திதிகளை நீங்கள் முறையாக பிடித்தீர்கள் என்று சொன்னால், அந்த திதி என்ன சொன்னா அடுத்தடுத்து வரும். அது தேய்விரை திதி தான், வளர்விரை திதி கிடையாது. அந்த திதிகளில் அந்த தேய்விரை திதியாக இருந்தாலும் அன்று ஜீவனும் நேத்திரமும் ஜீவனும் வலிமையாக இருக்கும். ஏன்னா பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த திதிகள் அவ்வளவு வலிமையாக இருக்கும். இதுல குடும்ப ஒற்றுமை, கணவர் ஏதோ ஒரு விதத்தில் மனைவியிடம் பிரச்சனைக்கு உள்ளாகி, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, நீ வேண்டாம் நான் வேண்டாம், இதற்கு சரியான ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் இருக்கார். அது நடக்கும். ஆனால் நடக்கும் என்பது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கான். விநாயகர்ல எத்தனையோ விநாயகர், உச்சிஷ்ட விநாயகர், துர்கா விநாயகர், நிறைய விநாயகர். அதுல இந்த உச்சிஷ்ட கணபதினு ஒருத்தர் இருக்கார். இந்த உச்சிஷ்ட கணபதி எந்த நாளில் கும்பிடணும் அப்படின்னா சதுர்த்தி திதி. சதுர்த்தி திதினா தேய்விரை சங்கடகர சதுர்த்தி திதியில் உச்சிஷ்ட கணபதியை கும்பிடணும். இந்த உச்சிஷ்ட கணபதி எப்படி இருப்பார்? நீங்க இதுல போய் கூகுள்ல போய் உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க. ஒரு பெண்ணை மடியில வச்சிருப்பாரு. அந்த பெண்ணுடைய யோனியில் இவர் கை இருக்கும், தும்பிக்கை இருக்கும். அந்த அம்மாவுடைய கை என்ன சொன்னா அவருடைய அந்தர மர்மஸ்தானத்தில் இருக்கும். இதை நீங்க என்ன சொன்னா, இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியாது. அப்ப ஏன்னா இப்படி சாமி இருக்கான்னு இருக்கு. நீங்க யூடியூப்ல இப்போ இதுல போட்டு பாருங்க. போட்டு பார்த்தேன் அப்படியே படம் வரும். நான் ஸ்டேட்டஸ்ல என்ன சொல்றேன்னா அந்த படம் வச்சிருந்தேன். சார் படம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு ஒரு லேடி கேட்டாங்க. அதுக்கு நான் சரியா பதில் சொல்லலை. அப்ப ஊர் மேய்கின்ற கணவனும், பொம்பளை உருப்படாம இருக்கிற பெண்ணும், குடும்பம்னா என்னன்னு தெரியாம நான் என் பாட்டுக்கு இருப்பேன் நீ பாட்டுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாத உறவுகளோடு, தேவையில்லாத சல்லாபத்தோடு இருக்கின்ற நபர்களை எவ்வளவு பெரிய கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பூஜை அறையில் உச்சிஷ்ட கணபதியை சதுர்த்தி திதி என்று
சதுர்த்தி, தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி திதி என்று சும்மா வந்து ஒரு நெட்டில் போட்டு எடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு A4 சைஸுக்கு அடுத்த சைஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா A5 சைஸ் இருக்கு. அதில் நல்லா நீட்டாக போட்டோ பிரிண்ட் எடுத்து நேட் பண்ணி வந்து என்ன சொல்றாங்கன்னா அழகா ஒரு போட்டோ கணக்காக வச்சு வழிபாடு பண்ணுங்கள். குடும்பம் ஒற்றுமையாகிவிடும். எங்கெங்க சுத்திக்கிட்டு இருக்கானோ என்ன செய்வான், வந்துருவான். எங்கெங்க மனைவி வந்து தேவையில்லாமல் ஒரு கருத்து வேற்றுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து அடிச்சு வந்து என்ன சொன்னா வீட்டுக்கு கொண்டாந்து விட்டு. இது உண்மையா என்று சொன்னால் செய்து பாருங்கள். அந்த படத்தை பார்த்தாலே அந்த வேலையை செஞ்சு விட்டோம். ஒரு ஆசாபாசத்தை வந்து ஆசாபாசம் இல்லாத கணவன் மனைவி இருந்தாலும் அந்த ஆசாபாசத்தை உண்டு பண்ணி விட்டுரும். உன்னுடைய இருப்பிடம் எங்கேயோ அங்க போய் நீ சேரு என்று சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தை இந்த உச்சிஷ்ட கணபதி வந்து வழிபாடு செய்யும் போது அது சங்கடகர சதுர்த்தியில் தான் செய்யணும். தேய்பிறை சங்கடகரத்தை தான் செய்யணும். வீட்டிலேயே செஞ்சா போதும். வீட்டில் செய்யும் போது ஒரு அந்த உச்சிஷ்ட கணபதிக்கு முன்னாடி, படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வாழை இலை போட்டு அவல் பொரிகளில் போட்டு விநாயகருக்கு பிடித்தமான கொலக்கட்டையை வச்சு நீட் பண்ணி 2 நெய் தீபம் போட்டு கணபதியோடைய மந்திரத்தை, உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை 108 தடவை ஓம் உச்சிஷ்ட கணபதி போற்றி போற்றி சுவாகா, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா இல்லை. ஓம் உச்சிஷ்ட கணபதி போற்றி போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி ஒரு சங்கடகர சதுர்த்தி கும்பிட்டுட்டேங்கன்னு வைங்க, அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ள குடும்பம் இணைஞ்சிரும். இது சத்தியமான உண்மை. இதுல இவ்வளவு ரகசியம் இருக்குது. ஏன்னா இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது வந்து என்ன சொல்றான்னா, இது வித்தியாசமா தான் இருக்கும். அந்த வித்தியாசமாக இது யார் வச்சது? முன்னோர்கள் வந்து அதை வந்து என்ன சொல்றான்னா அப்படி வச்சிருக்காங்க. கணபதி வந்து என்ன சொன்னா அற்புதமான குடும்பத்தை ஒன்றிணைக்கக்கூடிய அற்புதமான சக்தி உடையவர். அதுல கணபதியை நீங்க குறைச்சு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பவராக உள்ளவர். அதனால குடும்ப ஒற்றுமை, பிரிந்த குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன சொல்லணும் கள்ள உறவுகளில் ஈடுபட்டிருக்கிற அத்தனையும் அறுத்து தள்ளிட்டு பாசபந்த பிணைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி சங்கடகர சதுர்த்திக்கு உண்டான அந்த தேவதையாகிய உச்சிஷ்ட கணபதிக்கு உண்டு. இதை பயன்படுத்தி வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்து முடிக்க முடியாத பிரச்சனை, முடிக்க முடியாது, வாழ்நாள் ஃபுல்லா வந்து சொன்ன முடிக்க முடியாது, நான் போராடிக்கிட்டே இருக்கேன், பணப்பிரச்சனை, கஷ்டம், பொருளாதார பிரச்சனை, நான் ஒரு ஆசைப்பட்டு நிலம் வாங்கணும்னு நினைச்சேன், அது எனக்கு முடிய மாட்டேக்கு, நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அது முடிய மாட்டேக்கு, நான் ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்று பிறந்த காலத்திலிருந்து இன்று வரை போராடி கொண்டிருக்கிறேன், எனக்கு அந்த காரியம் வெற்றி பெற மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வராகி வழிபாடு பஞ்சமி திதி, தேய்விரை பஞ்சமி திதி அன்னைக்கு வராகியோடைய சின்ன சிலை வாங்குங்க. மிஞ்சி போன ஒரு 150 இருந்து 200 ரூபா இருக்கும். அதை நீங்க வீட்டுல வாங்கி வச்சு அந்த வராகிக்கு தேய்விரை பஞ்சமி திதி அன்னைக்கு தேன் ஊற்றி தேனில் செவ்வாழைப்பழத்தை வந்து பீஸாக வெட்டி போடணும். தோலை உரிச்சிட்டு பீஸாக வெட்டி போட்டு 2 நெய் தீபங்களை ஏற்றி கொஞ்சம் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஓம் வராகி தேவியை போற்றி, சாதாரணமாக நீ என்ன சொன்னா வராகியை வந்து என்ன சொன்னா நீங்க சாதாரணமாக ஓம் வராகி தாயை போற்றி போற்றி சுவாகனாலே போதும். 108 முறையோ 1008 முறையோ தேய்விரை பஞ்சமி அன்று. என்ன காரணம்னா தேய்விரை பஞ்சமி பாம்பின் தலை, பாம்பின் தலைனா மூளை ஜாஸ்தி, பாம்பின் தலை வந்து மூளை ஜாஸ்தி. அப்ப அந்த நாளில் வந்து எந்த காரியம் நீங்கள் கேட்டு செய்தாலும் வெற்றி பெற, இதை நான் செய்து வந்து வெற்றி பெற்று வந்து அதை அடைஞ்சாலும் என்ன காரணம், அவ்வளவு நமக்கு தோதான ஒரு சில நிலம் வாங்குவதில் வந்து என்ன சொன்னா ஏகப்பட்ட தடைகள் இருந்தது அப்படின்னா பணம் கையில இருக்கு, ஆனா சரியான இடம் அமைய மாட்டேக்கு,
அப்ப அந்த சரியான இடம் அமையணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து தேய்பிறை பஞ்சமி அன்று வராகியுடைய 32 பாட்டு இருக்கு. அந்த 32 பாட்டையும் வந்து என்ன சொல்லணும், அற்புதமாக படிக்கலாம். அழகாக படிக்கின்ற மாதிரி ஈஸியாகவே இருக்கும். அந்த அற்புதமான பாடல்களை பாட்டை வந்து நீங்கள் படித்து சாமி கும்பிட்டாலும் சரி, அது வராகி மாலை அப்படின்னு இருக்கு. இல்லை நீங்க சாதாரணமாகவே 1008 ஓம் வராகி தாயை போற்றி, ஓம் வராகி தாயை போட்டு, செவ்வரளி பூ போட்டு, அந்த தேன்ல வந்து என்ன சொன்னா செவ்வாழை பழத்தை ஊற போட்டு பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் நினைத்த எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு சங்கடகர சதுர்த்தியில வந்து குடும்ப ஒற்றுமைக்கு பண்ணாலும் அதுக்கு அடுத்து மறுநாளே வராகி. இதுல மாசத்துல வந்து 2 தடவை தான். நீங்க பாட்டு பண்ணிட்டு, இதுதான் நம்மளுடைய கடைசி விதி. குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விதமான பொருளாதாரம் நீங்கள் வராகியிடம் எது கேட்டாலும் தருவாள். வராகியிடம் எது கேட்டாலும் தருவாள், எது கேட்டாலும் தருவாள். அப்ப இந்த ரெண்டுமே வந்து என்ன சொன்னான்னா குடும்ப ஒற்றுமை பிளஸ் என்ன சொன்னான்னா வந்து வராகி வழிபாடு. உச்சிஷ்ட கணபதிக்கு ஒரு பெருமை உண்டு. பிரிந்த குடும்பத்தை சேர்த்து விடுவார். அதே சமயத்தில் பஞ்சமி தேய்விரை, ரெண்டுமே தேய்விரை சதுர்த்தி, தேய்விரை பஞ்சமி, இந்த 2 நாளிலும் வந்து எந்த ஒரு மனிதன் முறையாக வந்து இந்த தெய்வங்களை உச்சிஷ்ட கணபதியையும் வராகி வழிபாடும் செய்தால், நீங்கள் என்ன குடும்ப ஒற்றுமைக்கு பிறகு பொருளாதாரம் வேணும், வராகியை கும்பிட்டவன் கைவிடப்பட மாட்டான். இது சத்தியமான உண்மை. இதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அவ்வளவு தூரத்திற்கு வந்து வராகிக்கு பவர் உண்டு. அதுவும் போக இந்த 2 திதிகள் இரு கண்ணுள்ள நாளும் ஜீவனுள்ள நாள்லே வரும். ஏன்னா பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் 5வது நாள் கண்டிப்பாக சிறப்பான நாள்களே, சிறப்பான நாள்கள். அவ்வளவு தூரத்துக்கு இதுக்கு வந்து பவர் இந்த 2 திதிகளுக்கும் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக 100% கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.